கணவராகப்பட்டவர் சுட்ட பணம் வேண்டும், எனக்கு பச்சை பணம் வேணும்னு சொல்லி அலைந்து கொண்டிருக்கிறாரே. ஐயோ கடவுளே, நாங்கள் என்ன செய்வது? இந்த பார்வதி தேவி கணவராகப்பட்டவர் சுடலை தெரிந்து கொண்டிருக்கிறாரே, சுடலையே சாம்பலெல்லாம் பூச்சி கொண்டு அலைந்து கொண்டிருக்கிறாரே. மன்னா, அந்த பிரம்ம கவலத்தை என்னிடம் தந்து விடுவ சுவாமி, உங்களுக்கு எதுவுமே ஆகாது சுவாமி. நீ எல்லாம் யாரு? நம்மோட பேய். எனக்கு பசி பசி அடி பசிய நல்லா எனக்கு இந்த தேவிக்கு தந்து விடுவேன் சுவாமி. ஐயோ கடவுளே, எனக்கு பசி ஆகுது, அதனால பிச்சை போடுங்க தாயே, பிச்சை போடுங்க. சுடுகாடு மண்டவோட கேளக முதல் எரும ஜீவஜாத வரை படையலுக்கு பரம கடவுள் தூர்வாசன் கொடுத்த சாபத்தின்படி, ஆமா, அதாவது இந்நாளையிலே பித்தவரை பிடித்து உண்ண உணவில்லாமல் சுடலிலே சென்று சுடுகாட்டிலே பச்சை பிணத்தை தின்று கொண்டிருக்கிறார்கள். ஆனாலும் எவளை சாப்பிட்டாலும் அவர் பசியாகப்படுது தீரவில்லை. அதாவது அவர் கடவுள் இல்லை இல்லாத தேடி வந்த வரக்கூடிய மக்களுக்கு இல்லை என்று சொல்லாமல் வாரி வாரி வரத்தை கொடுத்தவர். அப்பேற்பட்ட சிவபெருமானாகப்பட்டவர் இந்நாளில் பிச்சை எடுத்து கொண்டிருக்கிறார். இல்லையா? பைத்தியக்காரனை போல உலகமெங்கும் பிச்சை எடுத்து கொண்டு உலகமெல்லாம் உலா வருகிறார். அனைத்து தாய் தந்தைமார்களும் இந்த கடவுளுக்கு வந்த கஷ்டம் எங்களுக்கு யாருக்கு வரக்கூடாது, கடவுளுக்கு வந்த கஷ்டம் யாருக்கு வரக்கூடாது என்று, அதாவது அவர் கையிலே முடிஞ்ச காணிக்கையை செலுத்தி அந்த சிவபெருமான் பாதத்தை தொட்டு வணங்குமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். நன்றி. சபா வணக்கம்.